மோட்டோ விளாகிங் அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன கேமரா வாங்கணும்? அதுக்கு என்ன ஆடியோ எக்யூப்மெண்ட் வாங்கணும்? அதுக்கு என்ன ஹெல்மெட் வாங்கணும்? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எப்படி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் ட்ரை டு ஆன்சர். அண்ட் இந்த வீடியோட எண்டில் இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் இந்த ஃபேஸில் வந்து நான் என்ன செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற சில டிப்ஸும் ஷேர் பண்ணுறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீட் அக்மஸ் சேனலுடைய மோட்டோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மோட்டோ விளாகிங்? ஷார்ட்டாக சொல்லணும்னா விளாகிங் எல்லாத்துக்கும் தெரியும். அதே வண்டி ஓட்டிக்கிட்டே பண்ணால் அது வந்து மோட்டோ விளாகிங். யூஸ்வலாக வந்து பைக்கர்ஸ் வந்து அவங்க ஹெல்மெட்டில் அந்த கேமரா மவுண்ட் பண்ணிவிட்டு அவங்க போகிற இடத்தையெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறது மோட்டோ விளாகிங் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் திங், என்ன கேமரா வாங்கலாம்? ஸோ இந்த கேமராவில் தான் மோட்டோ விளாகிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து அவங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோனே வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு விளாகிங் பண்ணுறதெல்லாம் கூட நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டாக கொஞ்சம் டிஏவிலாம் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் சப்போஸ் இப்போ உங்களால் கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆக்ஷன் கேமரா வாங்கலாம். அதுங்க ஆக்ஷன் கேமரா அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வண்டி ஓட்டும்போது நார்மலாக அந்த ஷேக் இருக்கும். ஸோ ஆக்ஷன் கேமரா அப்படின்னா அந்த எந்த ஷேக்கும் வந்துட்டு தெரியாமல் அழகாக ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான நீட்டாக அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஆக்ஷன் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சு வந்து கோப்ரோ, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு. அதுக்கப்புறம் பார்த்தோம் கொஞ்சம் பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்ஜே கேம், அப்புறம் வந்து இந்த இந்த ஏகன் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்று. அந்த மாதிரி ஒரு சில நல்ல பட்ஜெட் கேமராஸ் கூட இருக்குது. ஸோ மூணாவது விஷயம் வந்துட்டு ஆடியோ. கரெக்ட். ஏன்னா வந்துட்டு விளாகிங் பொறுத்த வரைக்கும் விஷுவல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஆடியோ வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் வாங்கி ஆகணும். 300 இருந்தாலே போதும், ஒரு நல்ல மைக்ரோஃபோன் வாங்கிடலாம். ஆனால் கோப்ரோவை தவிர எல்லா ஆக்ஷன் கேமராஸ்லேயும் வந்து நம்ம மைக்ரோஃபோனை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கோப்ரோ வந்து கொஞ்சம் குசும்புக்காரன். ஏன்னா 300 ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு 3500 ஒரு மைக் அடாப்டர் வாங்கி ஆகணும். வேறு வழி இல்லை. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது எல்லாத்தையும் எப்படி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஏற்கனவே கேமராக்கு சொன்ன மாதிரி ஹெல்மெட்டுக்கும் எந்த ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. எந்த ஹெல்மெட்டில் வேணாலும் நம்ம மவுண்ட்டை ஒட்டிட்டு நம்மளால் மோட்டோ விளாகிங் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். சப்போஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 8 வித் மீடியா மாடல், அதுக்கப்புறம் மேனோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் அண்ட் அதுக்கான அடாப்டர், அப்புறம் சில கோப்ரோ மவுண்ட்ஸு அண்ட் வந்து எம்சீல். அண்ட் என்னோடய ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா MT ஏஸ்ரோ அப்படிங்கிறதான். ஸோ என்னோடய ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் வந்து ஃப்ளாட்டாக இல்லாததுனால எந்த மவுண்ட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எம்சீல் யூஸ் பண்ணி இதுக்கான பேஸ் சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நார்மலாக எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக் மவுண்ட் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னோடய பர்சனல் ஆங்கிள் ப்ரிஃபரன்ஸ்க்காக இந்த ட்ரைபாட் மவுண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்க்குறக்கும் இது வந்து கொஞ்சம் நீட்டாக மினிமலாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ரோப் யூஸ் பண்ணி இதை உள்ளே டைப் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை வந்து மோட்டோ விளாகிங் பண்ணும்போது இது கழண்டு விழுட்டாலும் கோப்ரோ வந்து நடு ரோட்டில் விழுகாமல் இருக்கும். அண்டு மைக்ரோஃபோனும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் கேபிள் இருக்கிறதுனால இது அப்படியே தொங்க விட்டுலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. இதை எப்படி அழகாக வந்து நம்ம ஹெல்மெட்டோட குஷனுக்குள்ளே டக் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இவ்வளோதான். இதுதான் வந்து மோட்டோ விளாகிங் செட்டப். இப்போ எல்லாத்துக்கும் காமனாக வர ஒரு கேள்வி, இது எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவாகும்? ஆப்வியஸ்லி அதாவது ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வேரி ஆகும். நான் வந்து எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கோப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 32,500 ருபீஸ். அப்புறம் கோப்ரோ மீடியா மாட் வந்து 6,600 ருபீஸ். மைக்ரோஃபோனுக்கு வந்து 450 ருபீஸ். அப்புறம் இந்த ரோடோட TRRS to TRS அடாப்டர் அது ஒரு 1000 ருபீஸ். அப்புறம் இந்த கோப்ரோட மவுண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து 1,400 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா 41,950 ருபீஸ் செலவாயிருக்கு. ஸோ இது வந்து காமனாக நம்ம ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப்னு கோப்ரோக்காக வர செலவு. இதை தவிர நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த பேட்ரிஸு வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கினோன்னா அது தனி செலவு.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மோட்டோ விலாகிங் பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மோட்டோ விலாகிங் செட்டப் நான் பண்ணதில் நான் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன இஷ்யூஸ் அதுலேருந்து நான் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு ஆங்கிள் இஸ் எவ்ரிதிங். அதாவது என்ன ஆக்ஷன் கேமராவாக இருந்தாலும் நம்ம வந்து 70-30 ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நம்ம கேமராவில் வந்து 30% வந்து நம்மளோட வண்டியும், ரிமைனிங் 70% வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபோர்க்ரவுண்டில் இருக்க அந்த சீனரியும் வந்து கவர் ஆகிற மாதிரி எடுத்தால் தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அவங்களே வந்து அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து நான் பல வாட்டி மவுண்ட்டை அங்கேயும் இங்கேயும் கழட்டி மாட்டி அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸும் பார்த்ததுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னீங்கன்னா உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் சப்போஸ் நீங்களும் வந்து எம்சில் யூஸ் பண்ணி மவுண்ட் ஸ்டிக் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஆங்கிள் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கழட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்கள் அடித்து உடச்சி கழட்டினாலும் இந்த ஹெல்மெட்டோட பெயிண்ட்டையும் சேர்த்து அப்படியே உருவிட்டு வந்துடும். ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டிப் வந்துட்டு கேமரா செலெக்ஷன். மோஸ்ட்லி எல்லோரும் வந்து GoPro Hero 8 வாங்கலாமா, இல்லை Hero 7 வாங்கலாமா, இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக Hero 9 வாங்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா Hero 9 or 8 வாங்கிறத விட Hero 7 வந்து கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன்னா லெட்ஸ் பிரேக் திஸ் இன் டீட்டெயில். GoPro Hero 8 வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 41,950 rupees. நீங்கள் வந்து மீடியா மாடுக்கு பதிலாக ஆடியோ அடாப்டர் வாங்கிக்கிட்டாலும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 rupees செலவாயிடும். இப்போ அப்படியே நம்ம GoPro Hero 7 பார்த்தோம் அப்படின்னா கேமரானுடைய ப்ரைஸ் வந்து 25,000. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ நான் சொல்கிறேன், இதை விட சீப்பாக கூட வாங்கிக்கலாம். ஸோ கேமரா வந்து 25,000, ஆடியோ அடாப்டர் வந்துட்டு ஒரு 3,500 rupees, அப்புறம் வந்துட்டு மைக் வந்து இன்னொரு 450 rupees, அப்புறம் வந்துட்டு நம்ம உலான்ஜினுடைய பைக் மவுண்ட் வந்து இன்னொரு 1,000 rupees, அப்புறம் ரோட்னுடைய அடாப்டர் அது ஒரு 1,000 rupees, அப்புறம் வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணுற மவுண்ட்டு அது வந்து இன்னொரு 300 rupees. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 rupeesக்குள்ளே இந்த ஹோல் செட்டப்பும் பண்ணிடலாம். இதை தவிர நீங்கள் இன்னொரு 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாலுமே கூட 35,000க்கு வந்து வில் பி ஆல் செட் அண்ட் ரெடி. மிச்சம் இருக்க 5,000க்கு வேணால் ஒரு ட்ரிப்பு கூட போய்க்கலாம். ஸோ வீடியோ அவுட்புட்லேயும் பார்த்தோம்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா GoPro 7 வந்து ரீப்ளேசபிள் லென்ஸ் கவர். அதாவது இப்போ நம்ம அதாவது நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்க வண்டியிலேருந்து ஏதாவது கல் ஸ்லிப்பாக லென்ஸில் அடித்து கிராக் ஆகிட்டே இருந்தால் கூட GoPro Hero 7 லென்ஸை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் Hero 8 ஒன்ஸ் கிராக் ஆனது தான் கேமராக்கு ஈக்குவலாக அதே அளவுக்கு செலவு வச்சிடும். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா GoPro கேமராஸில் வந்து ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குது. இது சில DSLRக்கும் பொருந்தும். இந்த இஷ்யூன்னு சொல்கிறதோட டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நார்மல் மைக்ரோஃபோன் நம்ம மொபைலெல்லாம் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் ஜாக்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்கும். அதாவது TRRS அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே GoPro சப்போர்ட் பண்ணுற டைப் பார்த்தோம் அப்படின்னா TRS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஸ்டெப்பு தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து GoProக்கு மைக்ரோஃபோன் வாங்குறது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து TRRS to TRS அப்படிங்கிற ஒரு அடாப்டர் வாங்க வேண்டியது இருக்கும். சில பேர் வந்து இதுக்கு நீங்கள் டேரெக்டாக TRS மைக்கே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான். ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல TRS மைக் வாங்கணும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து இதுதான். ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் தான் வந்துட்டு இந்த அடாப்டர் வாங்குறது. இதுவும் சீப் கிடையாது, 1,000 rupees வருது. இந்த 1,000 rupees வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ இதோட கேபிள் ஸ்ட்ரென்த் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஒரு சின்ன DIY பண்ணி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து Hero 8க்கு மட்டும் கிடையாது, Hero 7க்கும் இதே நிலமை தான். நம்ம அடாப்டர் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் வேறு சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஆனால் வந்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட பிராண்ட்ஸ் எதுவும் இல்லாததுனால திஸ் வாஸ் தி ஒன்லி ஆப்ஷன். ஸோ சப்போஸ் நீங்களும் வந்து TRRS to TRS அடாப்டர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அடாப்டர் தான் வாங்குறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டான TRS to TRRS அடாப்டரோட பேக்கேஜும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால் கரெக்டான அடாப்டர் தான் வாங்குறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.